செய்யவில்லை. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புரிதலுக்காக அவருடைய கண்ணியத்தை பற்றி சில விஷயங்களை சொன்னேன். சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இது நபியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திகள் கடைசி காலத்தில் வரக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய இப்போ நான் சும்மா பயான்ல எவ்வளவு நேரம் பேச முடியும். சில விஷயங்களை உங்களை தொட்டு வச்சேன். நபியுடைய கண்ணியம் எவ்வளவு பெருசு. இப்போ நீங்கள் இதை பார்த்து இன்னமும் நபியுடைய வரலாறுகளை படித்து நபியின் மீது உண்மையான கண்ணி வைங்க. சரி, இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா நபியுடைய உம்மத்துக்களுடைய அடுத்த கட்ட வேலை வனசரு, நபிக்கு உதவி செய்யுங்கள் சொன்னாங்க. நபிக்கு இங்கிருந்து எப்படி மதீனா போகாம உதவி செய்ய? ஐயோ 1 லட்சம் ரூபாய் செலவுமா ஆசிரத்தை, அது எப்படி அங்கே போய் உதவி செய்யறதா? நபி உங்களுடைய உதவியும் என்னுடைய உதவியும் எதிர்பார்க்கக்கூடியவரா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வனசரு, நபிக்கு உதவி செய்யுங்கள். நபி உதவி வாங்காத ஆளுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம் இலக்கணம்? நபி உதவி ஒருத்தர் யார் உதவி செஞ்சாலும் வேண்டாம் உன் உதவி வேண்டாம்னு சொல்ற ஆளுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம் தெரியல. சரி, நீங்க புரிஞ்சுக்கோங்க. நபி எவ்வளவு ரோஷம் வச்சுக்கலாமே நம்ம விஷயத்துல. ரோஷம் உடையவர் எவ்வளவு ரோஷம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிராவல் பண்ணி போறாங்க. ஒட்டகத்தினுடைய கயிறு கீழே விழுந்துருச்சு. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? அப்பா போரால கூட அண்ணே இதை எடுத்துக்கொண்டேன்னு சொல்லுவோமா இல்லையா? நபி எவ்வளவு சுய மரியாதையாக சுய சார்பாக இந்த 4-5 பேர் சுய சார்பு ரோஷம் உதவி எதிர்பார்க்காதவர்களாக இருந்தாலும் சொன்னா, அவங்க ஒட்டகத்தினுடைய குச்சி கீழே வந்துச்சுன்னா ஒட்டகத்தை கீழே உட்காந்து அந்த குச்சி அவங்களே எடுப்பாங்க. குதிரையில போகும்போது குதிரை ஏதாவது குச்சி கீழே வந்துச்சுன்னா குதிரையில இருந்து இறங்கி அவங்க எடுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மிகவும் ரோஷமுடையவர்கள் நபி ஸல்லல்லாஹு யாருடைய போடா அப்படின்ட்டுவாங்க. அப்படியாப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அவருக்கு உதவி செய்யுங்க. எப்படி உதவி? ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க இல்லையா? ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தானும் தன்னுடைய நபியும் செல்வதற்கு ஒரு ஒட்டகத்தை தயாரித்து வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய அனுமதி கிடைத்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே ஹிஜ்ரத்துடைய பர்மிஷன் கிடைச்சிருச்சு, நம்ம மதீனாவின் பக்கமாக ஹிஜ்ரத் செய்யலாம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க. யார்கிட்ட? அபூபக்கர் சித்திக். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆர்வமா சொல்றார், யா ரசூலல்லாஹ் நான் 2 ஒட்டகங்களை சூப்பரா வளர்த்து வச்சிருக்கிறேன், பேசுறவங்க தயவு செஞ்சு இங்க வாங்க. 2 ஒட்டகத்தை நான் தயாரிச்சு வச்சிருக்கிறேன். ஒன்று யா ரசூலல்லாஹ் எனக்கானது, மற்றொன்று உங்களுக்கானது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அப்படியா? சரி 2 ஒட்டகம், அதுல ஒன்று எனக்கு ஒன்று உங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியானால் ஒரு ஒட்டகத்தினுடைய பொருளாதாரத்தை கொடுத்துருவேன். அபூபக்கர் சித்திக் கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ் என்னிடம் நீங்கள் காசு கொடுப்பீங்களா? அவர் எப்படியாப்பட்டார்? அபூபக்கர் சித்திக் நிழலாக வாழ்ந்தவர்கள். நிழல் யா நபியுடைய நிழல் யாரு சொல்லலாம்? அபூபக்கர் சித்திக் நிழலாக இருந்தவர்கள். தன்னுடைய ஒரே ஒரு சைக்கிணையில சிறு வயது மகளை திருமணம் செய்து கொடுத்தவர். தன்னுடைய எல்லா உயிர் பொருள் எல்லாத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார். அபூபக்கரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாரு? ஒரு ஒட்டகத்துடைய காசை வாங்கிக்கோங்கன்ற. அழுதவர்களாக சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு போய் இப்படியான் இல்லை, நீங்க இது வாங்கிக் கொள்ளணும். அப்ப எவ்வளவு ஒரு ரோஷமுடையவர்களாக பெருமானார் இருந்தால் இந்த காரியம். அப்படி இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வஸனஸரு அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அப்ப உதவி செய்வார்னா இப்போ இன்னொரு 12 நாள் உட்கார்ந்து நபியின் மீது ஸலவாத் ஓதிட்டு உட்காரலாமா? இல்லை. உதவி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன், அதை கம்ப்ளீட் ஆக்கி கொடுப்பதுதான் நபிக்கு செய்யக்கூடிய உதவி. சார் உங்களுக்கு ஒரு மிஷன் உங்களுடைய மனைவி கொடுத்திருப்பா, உங்களுக்கு மிஷன் உங்களுடைய தாய் கொடுத்திருப்பா, இல்ல நீங்களா உங்களுக்கான ஒரு மிஷன் எடுத்திருப்பீங்க. இந்த உம்மத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஷன் கொடுத்து போயிருக்காங்க. என்ன மிஷன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிஷன் நபி செய்து காட்டிய மிஷன். சில பேர் அவன் செய்ய மாட்டான் மிஷனை, பிள்ளைங்கள்ட்ட அவனுடைய அடுத்தவங்கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். நபி செய்து காட்டிய மிஷன் என்ன தெரியுமா? முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது தஅவத் வ தப்லீக். மக்களை அசத்தியத்திலிருந்து சத்தியத்தின் பக்கமாக கூப்பிட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பெருமானார் சொன்னது என்னது? பஷீர், அவருக்கு நற்சோபனம் சொல்லக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல என்னது? பஷீர், நற்சோபனம் சொல்லக்கூடியவர். அதை ஏற்க மறுத்தவர்களை நசீர், எச்சரிக்கை செய்தார்கள். நீ மார்க்கத்தை சத்தியத்தை ஏற்க மறுத்தால்
உன்னை நான் என்ன செய்கிறேன், நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறேன். அப்புறம் நபியுடைய தன்மை தாஇய இலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடியவராக இருந்தார்கள். சிராஜம் முனீரா, வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விளக்காக இருந்தார்கள். அது நபி செய்து இந்த மிஷனை விட்டு சென்றார்கள். இந்த மிஷனை பற்றி உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள விரும்பினீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சும்மா ஃபர்ஸ்ட் ஆகும். சகோதரர்களை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் நானும் ஏதோ வேடம் போட்டுக்கிட்டு நபியின் மீது பிரியம் வச்சிருக்கோம்னு சொன்னா அது இந்த உலகத்துக்கும் பிரயோஜனம் தராது, மறுமைக்கும் பிரயோஜனம் தராது. நபியின் மீது உண்மையான பிரியம் இருந்தா, உங்க புள்ள மேல உங்களுக்கு பிரியம் இருக்கா இல்லையா? உங்க புள்ள மேல உங்களுக்கு பிரியம் இருந்தா உங்க புள்ள படிக்கக்கூடிய படிப்பை படிச்சு கொடுப்பீங்க, உங்க புள்ள எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அமைச்சு தருவீங்க. உங்க புள்ள மேல உண்மையான பிரியம் இருந்தா உங்க புள்ள எதெல்லாம் கேட்கறா வாங்கி தருவீங்க இல்லையா? சார் ஏதாவது மறுக்க முடியுமா? இல்லைங்க. அப்போ உண்மையான பாசம் என்பது உங்களுடைய பிள்ளை எது எதிர்பார்க்கிறதோ அதை செய்து கொடுக்கிறீங்க. உங்களால் முடியாவிட்டாலும், உங்களால் உங்களுடைய சக்திக்கு மேல் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளையினுடைய அவனுடைய என்னது மிஷன், என்னது இது அடையணும்னு இருக்குன்னா அதை நீங்க என்ன பண்றீங்க, அதற்கான செட்டப்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. நபியினுடைய மிஷன் என்பது எது என்பதை அதை புரிந்து கொண்டு உண்மையாக நபியின் மீது பாசம் இருந்தா, வேடம் போடக்கூடியவங்க தான் நிறைய பேர். வேடம் போட உண்மையிட்டு சொல்கிறேன், வேடம் விடக்கூடியவர்கள் தான் நிறைய பேரை பார்த்தாச்சு. சும்மா இந்த நபியின் பெயரை சொல்லி வேடம் போட்டு வசூல் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார். நபியுடைய பெயரை போட்டு வசூல் பண்றவங்க. நபியின் மீது உண்மையாக பிரியம் இருக்கு, என்னுடைய ஆற்றலும் பணம் இருக்கு, நபியினுடைய புகழ் பறைசாற்றின் சொல்லக்கூடிய ஒரு எத்தனை பேர் இருக்க முடியும்? தன்னுடைய பையில இருக்கக்கூடிய காசை செலவு பண்ணி போய் பிரச்சாரம் செய்யறாங்க. அதிலையும் நபியினுடைய புகழ்பாட வர்றேன்னு சொல்லும் பொழுது கூட ரேட்டை பிக்ஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்மீகவாதிகள் உண்டா இல்லையா? அவர்களுடைய நிலைகளே அப்படின்னா உங்களுடைய நிலைகள்ல என்னவா இருக்கும்? உங்களுடைய வீட்டில் ஏதாவது வீடு கட்டிட்டீங்கன்னா அன்னைக்கு கூப்பிடுவீங்க, நபியின் மீது ரொம்ப அப்படியே பிரியம், வேடம் நாங்க எல்லாம் போன்ல போய் வேடம் போடாதையா. உன் வீட்டில் வீடு கட்டிட்டு சொன்னா நபியினுடைய என்ன செய்யணும், மௌலூத் ஓதணும். 3வது நாள் மௌத்தான வீட்டில் என்ன செய்யணும்? அடா உட்காரவாது செய்யறீங்களா? உங்கள ஆளு வெக்கமா இல்லை? காசு கொடுத்தால் எவனும் உங்க வீட்டில் வந்து சோறு திம்பா புகழ் பாடுவாங்கிற என்ன தெனாவிட்டு தானே இது? உட்கார வச்சுக்கிட்டு ஊரில் பலா எல்லாம் கழுவிட்டு அந்த 4 அசத்துக்கு அங்கே உட்காந்து ஓதிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தலைக்கு 500 ரூபா காசு கொடுத்தா போதும். இதுதானே இது நபியின் மீது பிரியமாக முடியுமா? இல்லை. இது ரத்தத்திலே வரணும் பிரியம் என்பது, மனசிலே வரணும். நபின்னு சொன்னா கண்ணில் தண்ணி வரணும், நபின்னு சொன்னா புல் எரிக்கணும். அதெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் நபியுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் படித்து உணர்வு பூர்வமான நபியின் மீது பிரியம் வைத்து, நபியை வாழும் பொழுதே கனவிலே பார்த்து, மதீனாவுக்கு சென்று பார்த்து, மவுத்தாகி ரூஹை கைப்பற்றும் பொழுது காட்டுவார் இல்லையா, இது யார் என்று? இதுதான் என் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இஷ்கை பிரியத்தை எனக்கும் உங்களுக்கு நம் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தரட்டுமாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹ்.